சத்யா, என்ன தயவு செய்து மன்னிச்சிடுமா. அப்பா, மாப்பிள்ளை இப்படி குடிச்சிட்டு வந்து நான் பதவி இருக்கிற முதல் மீட்டிங்ல இவ்ளோ கலாட்டா பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கலாமா. யாருதான்ப்பா எதிர்பார்த்தா? நான் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆன முதல் மீட்டிங்மா. எனக்கு நடந்த அசிங்கம் அவமானம் அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டுமா. மாப்பிள்ளை குடிச்சதால என்னால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. நான் எவ்வளவு தடுத்தும் மாப்பிள்ளை ஒரு மெம்பரை அடிச்சிட்டாரு. அவர்தான் அர்ஜுன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. விஷயம் கையை மீறி போயிடுச்சு. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. இத நான் சொன்னா செல்வநாயகிக்கு புரியலம்மா. அவங்களுக்கு உங்க மேல ஏற்கனவே நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச கோபம் இருந்தது. இப்போ அர்ஜுன் அரெஸ்ட் ஆனதும் அந்த கோபம் எரிமலையா வெடிச்சிருச்சு. நான் தப்பு செய்யலன்றது செல்வநாயகி புரிஞ்சுக்கிறது கூட இப்ப எனக்கு முக்கியம் இல்லம்மா. நான் சொல்றத நீ நம்பணும்மா. நம்புறேன்ப்பா. உங்களை சந்தேகப்படுவனா? ஆனா நான் மட்டும் நம்பி என்ன பிரயோஜனம்? நடக்கிறது எல்லாமே நீங்களும் நானும் சேர்ந்து செய்யற சதி. அதுக்கு நானும் உடனே செல்வனாகி ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுல இருந்து அவங்க மாற போறது இல்லப்பா. அர்ஜுன் அவன் சொந்த புத்தியில இல்ல. அவரு குடிப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. அர்ஜுனோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்ட நினைக்கிறப்ப சத்தியமா என்னால தாங்கிக்க முடியலப்பா. ஏன் முன்னால நீ அழுவுறத பார்த்தோம் என்னால எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கல. ஐயோ, நம்ம ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் இனிமே என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குங்க. சரி, யாரும் பயப்படாதீங்க. பயந்து இனிமே எதுவும் ஆக போறதில்ல. நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இனிமே என்னமா புதுசா நடக்க போகுது? அந்த செல்வநாயகி என் மேல இருக்கிற கோபத்தையும் வன்மத்தையும் நலன் பொண்ணுங்கிறதால உன் மேலதான் இறக்க போறாமா. இந்த நேரம் பார்த்து அர்ஜுன் சப்போர்ட் உனக்கு இல்லாம போச்சேமா. செல்வநாயகி கோபத்தை இனிமே நீ எப்படிமா தனியால தாங்க போற? மாமா சப்போர்ட் எனக்கு இருக்குப்பா. அத நிச்சயமா சொல்ல முடியாதுமா. அவரும் செல்வநாயகி கட்டுப்பாட்டுல இருக்கிறவர் தானே. பரவாயில்லப்பா, நீங்களாம் பயப்படாதீங்க. அக்கா வாழ்க்கையையும் நான் சரி பண்ணுவேன். ஏன் நிலைமையையும் அர்ஜுனுக்கு நான் புரிய வைப்பேன். அவனை நான் சமாதானப்படுத்துவேன். எது வந்தாலும் நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். என்னாலதான் நீயும் அர்ஜுனும் கல்யாணம்ன்ற பந்தத்துல ஒண்ணு சேர்ந்தீங்க. ஆனா என்னாலேயே உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரிவு வந்துருமோன்னு, உங்க கல்யாண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கும். என்ன சொன்னீங்க? என் பொண்ணோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துருமா? சீக்கிரம் அந்த மாலையை கொண்டு வாங்க.